லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரித்தல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாமளும் கோர்ட்ல ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒன்று போட்டோன்னு வைங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போயிடும். முதல்ல இவ்வளோ கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. சரி சண்முகம், இப்பவே இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்க பையனை மட்டும் பாத்துக்கோங்க. என்ன பத்தியோ என் அப்பா அம்மா பத்தியோ நீங்க ஒன்னும் அக்கறைப்பட வேண்டாம். நான் அவன் மேல வச்சிருந்த உண்மையான பாசத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா? அதுக்காக காலம் முழுக்க நீ இப்படி இருக்க போறியாடா? அதுதான் விதினா யாரால மாத்த முடியும்? என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, போன மாசம் இப்படிதான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தனியா வந்து இங்க தங்கிச்சு. விடிஞ்சு பார்த்தா பொணமா கிடக்குது. அப்புறம் போலீஸ் கேஸு கோர்ட்டுன்னு எங்களுக்கு பெரிய அலைச்சலா போச்சு. எங்க ஓனர் எங்களை பிடிச்சி சத்தம் போடுவாருமா. சார், நான் அந்த மாதிரிலாம் இல்லை சார். என் வீட்டுக்காரரை தேடி இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், நான் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிச்சு விசாரிச்சேன்ல. ஆமா. அவர் தான் சார் என் ஹஸ்பண்ட். என்ன பிரச்சனை? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சார். அதான் கோச்சிட்டு இங்கே வந்துட்டாரு. அவரை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இது அவர் எழுதின லெட்டர். நீங்களே படிச்சு பாருங்க ப்ளீஸ் சார், படிச்சு பாருங்க. எல்லாம் சரிம்மா. உன் புருஷனை தேடி வர்றதுன்னா தனியாவா வர்றது? கூட சொந்தக்காரங்க யாரையாவது கூட்டிட்டு வர வேண்டாம்? என் சொந்தக்காரங்க யாரும் எனக்கு உதவி செய்யற நிலைமையில இல்லை சார். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அதான் நான் மட்டும் வந்தேன். உன் நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போன உன் புருஷன் நினைச்சு கோவப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா. உன்ன மாதிரி பொண்ணு இப்படி தனியா தேடி அலையிறது நல்லதா இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க தங்கிக்கங்க. நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரையாவது வர வச்சு அவங்க கூட தேடுங்க. உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்கம்மா. இளவரசர். புஷ்பா சார், இங்க வா. இதை வர சார். இந்தாங்க சார். சொல்லுங்க சார். இவங்கள 205 கூட்டு போ. சரிங்க சார், வாங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா. சார், நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. பகல் முழுக்க தேடுங்க. கிடைக்கலன்னா ராத்திரி ஊருக்கு போற வழியை பாருங்க. வாங்கம்மா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்து வெயிட் பண்ற பாத்தீங்களா? போலாமா? போலாமா? மேற்படி சுப்பிரமணி என்பவரை காணவில்லை என்று அவரது மனைவி கயல்விழி கொடுத்த புகாரின்படி காவல்துறை அவரை கண்டுபிடிக்க இயலவில்லை என்பதால் நீதிமன்றத்தில் சுப்பிரமணியின் மனைவி கயல்விழி கொடுத்திருக்கும் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் மீதான விசாரணையில் அவர் காணாமல் போயிருப்பது உறுதியாக தெரிகிறது. எனவே சுப்பிரமணி என்பவரை கண்டுபிடித்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
மேடம் சுப்பிரமணியோட கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வந்துரும். வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. கயல், கயல். வரேன்க்கா. வாங்க மேடம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? உங்க ஹஸ்பண்ட் காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 3 நாள் ஆகுது மேடம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். கம்பெனிக்கு போயிட்டு வரேன்னு போனவர் திரும்ப வீட்டுக்கு வரல. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சு பார்த்தோம் மேடம், ஆனா எந்த தகவலும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட்க்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஐ மீன் பிசினஸ்ல. பிஸ்னஸ்ல அப்படி யாரும் எதிரிங்க இல்லை மேடம். ஆனா பர்சனலா இருக்காங்க. பர்சனலா இருக்காங்கன்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா மேடம். யார் மேல? சொல்லுங்கம்மா, யார் மேல உங்களுக்கு சந்தேகம்? என் வீட்டுக்காரரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? அப்ப நீங்க? நான் செகண்ட் ஒய்ஃப். இல்ல, ஆக்சுவலா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல என் ஹஸ்பண்ட் அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. பேர் என்ன சொன்னீங்க? யார் பேர் மேடம்? அதான் உங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். என்ன பேர் சொன்னீங்க? இளவரசி. இளவரசியா? யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை கேஸ்ல ஜெயில இருந்தால அவளா? அவதான் மேடம். அதோ அந்த போட்டோல கூட இருக்காளே. என்ன மேடம், ஏன் சிரிக்கிறீங்க? விதிய நினைச்ச சிரிச்ச. அப்போ உங்களுக்கு அந்த இளவரசி மேலதான் சந்தேகம்? ஆமா மேடம். அவதான் என்னையும் என் ஹஸ்பண்டையும் சேர விடாம பிரிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவதான் என் ஹஸ்பண்ட் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது. இப்ப அவ எங்க இருக்கா? தெரியல மேடம். நேத்து அவ எங்க கம்பெனிக்கு போய் அங்கிருந்து 30,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. எங்க ஸ்டாஃப் சொன்னாரு மேடம். ஆனா எங்க போயிருக்கான்னு தான் தெரியல. கவலையே படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் அவ எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சி உங்களோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்பிக்கை இல்லையா? நம்புங்க, அதான் விதி. உங்க ஹஸ்பண்டையும் உங்களையும் சேர்த்து வைக்கதான் அந்த ஆண்டவ என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கான். மேடம் புரியல. இந்த இளவரசிய எனக்கு ரொம்ப நல்லாவும் தெரியும், ரொம்ப நாளாவும் தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கைய நாசமாக்குனதே அவதான். அவளுக்கும் எனக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. அந்த கணக்க சீக்கிரம் தீக்குதா நான் எஸ்ஐயா ஜாயின் பண்ண முதல் கேஸே அந்த இளவரசி கேஸா ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். தீக்குற என் பழைய கணக்க தீத்து காட்டுறேன். எப்படியோ மேடம், என் தங்கச்சிக்கு அவ புருஷன் கிடைச்சா போதும். இப்ப அவளை பத்தி யார்கிட்ட விசாரிச்சா தெரியும்? மேடம், இளவரசிக்கு கீர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. 2 பேரும் ரொம்ப நெருக்கம். அவகிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கீர்த்தியோட அட்ரஸ் தெரியுமா? தெரியும் மேடம்.
எங்க இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? చూడలేదు మేడం. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். చూడలేదండి. இந்த ஏரியால எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் ఈ பாருங்க. ఏరియాలో ఎక్కడా చూడలేదు మేడం. சரிங்க. ఓకే. యా. That one. I'll let you know later. Yeah. Then, is everything fine over there? Okay. Take care. Madam, இதுல MD உங்களை சைன் பண்ண சொன்னாரு. Okay, I'll talk to you later. Yeah, bye. மேடம், நான் உன்னை கேட்ட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல, உங்களுக்கும் மகேஷ் சருக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மையா மேம்? என்ன மேடம் சிரிக்கிறீங்க? யார் பேசிக்கிறாங்க? பொதுவா எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இந்த ஃபைலை எம்டி கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம், உண்மையா? நடக்கலாம், நடக்காமலேயும் இருக்கலாம். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சரிங்க மேடம். சரி, நான் உடனே அனுப்பிச்சிடுறேன். ஓகே மேடம், பாய். சைன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். சுஜி சார். பிலோமினா கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார், வர சொல்றேன். மேடம், எம்டி சார் உங்களை கூப்பிட்டாரு. மகேஷ், உனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நீ கொஞ்சம் வெளியில போகணும். என்ன? நம்பர் 7 திருவள்ளூர் காலனி, அடையார். எங்க வீடு தான். அங்க போன எங்க அப்பா இருப்பாரு, அவரை பார்த்து பேசிட்டு வா. ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்னு சொன்னீங்களே. அர்ஜென்ட் ஒர்க் தான், ஆனா பர்சனல் ஒர்க். என்ன விஷயம்? தெரியல, அவர் ஏதோ உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. நீ போய் பாரு, உனக்கு தெரியும். ஒர்க் கொஞ்சம் இருக்கு, முடிச்சிட்டு போட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. ம். என்னாச்சு? டீசல் தீர்ந்து போச்சுமா. காலையில் வண்டி எடுக்கும் போதே போகணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். ஒரு 300 ரூபா பணம் கொடுங்க, பக்கத்தில் தான் பங்க் இருக்குது, டீசல் என்ன போட்டு போயிடலாம். சரி. இந்தாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. வந்துடுறேம்மா.
ஏம்மா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்றுலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்ன பிரச்சனை சொல்லுங்க என்கிட்ட. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. முடிஞ்ச நானும் ஏதாவது உதவி செய்வேன்ல. நீங்கள் இப்படி ஆட்டோவில் உட்காந்துட்டு அழுதுட்டு வரது ஒரு மாதிரியாக இருக்குமா எனக்கு? நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. நான் இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வரல சார். என் வீட்டுக்கார தேடி வந்திருக்கேன். வீட்டுக்கார தேடி வந்திருக்கீங்களா? என்னம்மா சொல்கிறீங்க? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கோவத்தில் கோச்சிட்டு இங்கே வந்துட்டாரு. திருப்பதியில் தான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு. இங்கே வந்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் நானும் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. எங்க போனாரு, என்ன ஆனாரு, எதுவுமே தெரியல. பயமா இருக்கு. அழாதம்மா, ஒன்றும் ஆகாது. சரிம்மா, அவர் எப்படி இருப்பாரு? என்ன அடையாளம்? அவர் போட்டோ ஏதாவது இருக்கா உங்க கையில? இருக்கு. இவரா? இவர் தான் உங்க வீட்டுக்காரா? இவர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா நீங்க இதை நேத்தே சொல்லியிருந்தா இந்நேரம் உங்க வீட்டுக்கார கூட்டு ஊருக்கே போயிருக்கலாமாம்மா நீங்க. அப்படின்னு அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவரு எப்பயுமே பெரிய கோயிலுக்கு பின்னாடி சோகமாவே உட்காந்துருப்பாரு. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிட்டு போங்க. உங்க வீட்டுக்காரன் என் ஆட்டோல தான் வந்தாரு, நீங்களே என் ஆட்டோல தான் வந்திருக்கீங்க. என்ன ஒத்துமை பார்த்தீங்களா? அதாம்மா விதிங்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் அங்க கூட்டிட்டு போங்களேன். உடனே போலாமா? என்னம்மா சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீடு பாத்துக்கோன்னு சொல்றேன். நாங்க வாடகையெல்லாம் கரெக்டா தானமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? இது வரைக்கும் கொடுத்த வாடகை பணத்தை வேணா திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு நீ வீட்டை காலி பண்ணு. என்னால போலீஸ் கேஸ்னு அலைய முடியாது. நான் இங்க இருக்கிறதுனால நீங்க ஏமா போலீஸ் கேஸ்னு அலைய போறீங்க? பின்ன உன் புருஷன் ஜெயில இருக்கும்போது உன்னை வீட்டுல வச்சா போலீஸ்காரங்க என்ன விசாரிக்க மாட்டாங்களா? அம்மா, என் புருஷன் செய்யாத தப்புக்காக தான் ஜெயில இருக்காரு. அப்படி நீ மட்டும் தானே சொல்ற? சட்டமும் ஊர் உலகமும் அப்படி சொல்லலையே. என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? இந்த பாரு, நேத்திக்கே எங்க வீட்டுக்காரர் உன்னை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. நேத்தி நைட்டு நீ லேட்டா வந்ததுனால உன்கிட்ட சொல்ல முடியல. இன்னைக்கு நீ காலி பண்ணாம இருந்த ஏன் புருஷன் என்ன வீட்டை விட்டு கிளப்பிடுவார். அதனால நீ தயவு செஞ்சு கிளம்புமா தாயி. அம்மா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கம்மா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு திடீர்னு காலி பண்ண சொன்னா நான் எங்க போவேன்? ஒரு 2-3 நாளாவது டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் வேற வீடு பார்த்துட்டு போயிடுறேன். என்னது 2-3 நாளா? அதெல்லாம் முடியாது. இந்த மாசம் வாடகை போக மீதி அட்வான்ஸா 10 நிமிஷத்துல வாங்கிக்க. மரியாதையா வீட்டை காலி பண்ற வழிய பார். எங்க அவரு கோயில இருக்காருன்னு சொன்னீங்க? இங்க சுத்தி கோயிலே இல்லையே. யாருமே இல்லாத இடத்துல வந்து விட்டுருக்கீங்க. அவர் எங்கங்க? உங்களை தாங்க கேக்குறேன்.
பணத்தை எல்லாம் காமிக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? கிட்ட வராத. பணத்தை எடு. குடு குடுங்கறல. ஏய் காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏய் இல்ல. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இல்லங்கறல. ஏய் எவ்வளவு அரிசினார் அகலிச்சுடு. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஏய் ரெண்டா சுஸ்தா. ரெடி. ரெண்டு சுத்தம். வரல. ஏய் நில்லு. பணத்தை எடு. எடு. ஏய் எவராது? எவராது? எடுங்கறல. ஏய் காப்பாத்துங்க. என் பணத்தை பிடிக்கிட்டு ஓடுறான். கரிக்க பாரஸ்தோ. ஆகோ. ஏய் ஏய் ஆகுறா. ஏய் ஆகு. ஏய் வெக்கரிக்க வரலேவோ. ஆகோ. ஏய் கொஞ்சம் வாங்கல. ஏய் ஏன் நீ பணத்தை பிடிக்கிட்டு ஓடுறான்? நீ பண்ணி மறக்கிட்டே. ஏமா ஏன் இந்தி என் பணத்தை பிடிக்கிட்டு ஓடுறான்? யாரம்மா நீ? இங்க எதுக்கு வந்த? என்னம்மா யார் நீ? உன் கூட யாரும் வரலையா? வயசு பொண்ணு இப்படியா தனியா வர்றது? நீ எந்த ஊரு? எதுக்கு இங்க வந்த? உன்னதாம்மா கேக்குறாரு. இங்க எதுக்கு வந்த? எங்க தங்கி இருக்க? திருப்பதி டவுன்ல. பாண்டி லாட்ஜ் கொண்டு போய் விட்டு வந்துரு. வேணாம்மா தனியெல்லாம் போவாதம்மா. சரிம்மா இவங்களை கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல விட்டுட்டு வா. வாமா. கை செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமாமா? சரி போ. என்ன இது? வீடு பூட்டி இருக்கு. மேடம் அந்த கைல்வெளி சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கா சொன்னாங்க. வேணாங்க போய் பார்க்கலாம் மேடம். அம்மா அம்மா வீட்ல யாருங்க? யார் அது? கதவு தரங்க. கதவு திறந்துட்டு வாங்க. என்னங்க? உங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்க? சொல்லுங்கம்மா, எங்க போயிருக்காங்க? அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு சேலத்துல கல்யாணம்னு கிளம்பி போயிருக்காங்க. என்னைக்கு வருவாங்க? நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வந்த உடனே ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. என்ன ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமா, உங்க சொந்தக்கார பொண்ணு கயல்விழி வீட்டுக்காரரை காணோம் தேடிட்டு இருக்கோம். அவரை அந்த இளவரசி தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. அதான் அந்த அம்மாவை பார்க்க வந்தோம். என்னது, இளவரசியா? அவ எதுக்கு அவரை மறைச்சு வச்சிருக்கா? வேற எதுக்கு? கயல் கூட அவர் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு காணோம் நாடகம் ஆடிட்டு இருக்கா.
அதான் இளவரசி எங்க இருக்கான்னு கீர்த்தி கிட்ட விசாரிக்கணும்னு சொன்னோம். கீர்த்தி வீடு அவங்களுக்கு தெரியல. அதான் அவங்க அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்தா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க. Sir? Sir? அடடே வாமா ஃபிலோமினா, கம் கம் கம். சிட் டவுன். என்ன பாக்குற? பாதி மெடிக்கல் ஷாப் இங்க இருக்குன்னு பாக்குறியா? பயப்படாத, வயசாயிடுச்சுல்ல, அதான். சிட் டவுன். இல்ல சார். இட்ஸ் ஆல் ரைட், சிட் டவுன். சார் வர சொன்னீங்களாமே. எல்லாம் மகேஷ் விஷயமா தான். சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்கிறமா? எதை பத்தி சார்? என்னம்மா எதை பத்தின்னு கேக்குற? மகேஷ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாமா. என்னம்மா அமைதியாயிட்ட? இல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இப்படி சொன்னா எப்படிமா? இந்த விஷயத்துல நீயும் மகேஷ் தானே முடிவெடுக்கணும். அதான் உங்க பையன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாரே சார். அவன் எடுத்துட்டான், சரி. நீ இன்னும் எந்த முடிவு எடுக்கலையே? எடுக்கலாம் சார். எப்போமா? கூடிய சீக்கிரத்திலேயே என் பதில சொல்லிடுறேன் சார். இது பாருமா, எனக்கும் வயசாயிடுச்சு. பிசினஸ் முழுக்க அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். பாத்தியல்ல இப்போ எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்னு. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. கடவுள் முடிவு பண்ண விஷயத்த மனுஷனால மாத்த முடியாதுமா. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? மனுஷன் நினைச்சா எதை வேணும்னாலும் மாத்தலாம். ஏன் நீங்களே மாத்திருக்கீங்களே. என்னம்மா சொல்ற? நாங்க எதை மாத்திருக்கிறோம்? கல்யாணங்கிறது கடவுளால சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் நிச்சயம் பண்ண கல்யாணத்தையே நீங்களும் உங்க பையனும் நிறுத்திருக்கீங்களே. நீ சொல்றது புரியலையம்மா. வர 30ஆம் தேதி உங்க பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சுல்ல சார்? ஓஹோ, அத நீ கேக்குறியா? மகேஷ் உங்ககிட்ட எதுவும் சொல்ல? இல்ல சார். நான் உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக சொல்லாம இல்ல. மகேஷ் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சுதான் நான் சொல்ல. ஆக்சுவலா மகேஷ் தான் வந்து அகிலாங்கிற பொண்ணு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். நான் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆளுமா, அதனால் ஆரம்பத்தில் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. இதெல்லாம் சரியாக வராதுன்னு அவங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன். ஆனால் அவன் பிடிவாதமாக கல்யாணம் பண்ண அகிலாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்னான். ஏன் ஸ்டேட்டஸா இல்லை பையனுடைய ஆசையான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். என் பையனோட ஆசை தான் பெருசுன்னு தோணுச்சு. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அகிலா பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஊனமாக போச்சு. மகேஷும் அந்த பொண்ணை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆரம்பத்திலேயே நானே இதெல்லாம் சரியா வராதுன்னு அவன் கிட்ட சொன்னேன், அவன் கேட்கல. அதுக்கப்புறம் அவனே ப்ராக்டிக்கல் என்ன புரிஞ்சுக்கிட்டு முடிவை சொன்னான். நானும் சரி, இனிமேலாவது உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்ல சந்தோஷமா வாழ பழகிக்கோன்னு சொல்லிட்டேம்மா. என்ன சார் இது? அவருக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு, பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லுவாரா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணை விடுங்க சார். நாளைக்கு எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையும் விட்டு போயிடுவாரா? என்னம்மா இப்படிலாம் பேசுற?
அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சுன்னா அது அவளோட தலைவிதி. அதுக்காக உனக்கு அப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி யோசிக்காத. அது மட்டும் இல்ல, அந்த அகிலா மேல மகேஷ்க்கு இருந்தது வெறும் அஃபெக்ஷன் தான். ஆனா அவன் உன் மேல வச்சிருக்கிறது சாதாரண அஃபெக்ஷன் இல்ல. அதெல்லாம் தாண்டி நீ தான் அவனுடைய லைஃப்னு முடிவு பண்ணிருக்கிறான். அவன் உன் மேல வச்சிருக்கிறதா உண்மையான அன்பு. நீ அவனுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு மாறிக்கான் தெரியுமா? அப்படி இருக்கும் போது நீ அவன் கூட லைஃப் லாங் வாழ்ந்தா அவனுடைய லைஃபும் சரி, உன்னுடைய லைஃபும் சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா ஒரு பொண்ணு கூட பழகி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா. நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா சே 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 நோ நோ, அந்த அகிலாவால எந்த பிரச்சனையும் வராது. சார், நான் பிரச்சனைன்னு சொன்னது அகிலாவால இல்ல, மகேஷால. என்ன சொல்ற? ஏன்னா நாளைக்கே அவரோட மனசு மாறிடுச்சுன்னா கண்டிப்பா மாறாது. பிகாஸ் இப்ப அவனுக்கு எல்லாமே நீதான். உனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கிறான். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சார். நல்ல பதில சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுமா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லிடு. ஏன்னா ஏற்கனவே மகேஷுக்கு 30ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நின்று போச்சு. அதே டேட்ல நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். ஒருவேளை நீ சம்மதிக்கலன்னா எங்க ரிலேட்டிவ்லே ஒரு பொண்ணை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். எஸ், என்ன ஃபிக்ஸ் பண்ண டேட்ல அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதான் என்னுடைய ஆசை. சரிங்க சார், சீக்கிரமாவே என் பதில சொல்லிடுறேன். வரேன் சார். ஓகே, பாய். இதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என் பேர் சண்முகம், சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனர். கேசவன் சார் சொல்லியிருந்தாரு. ஐ எம் துரைவர்மன். ஹலோ சார். திருமணி தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. புஷ்பா சார், சாரை 201ல தங்க வை. சரிங்க சார். சார், ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க சார். ஷூர், தேங்க்ஸ். ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இல்லை, பரவாயில்ல சார். சார், ஏதாவது ஒன்றா ரிசப்ஷன் ஃபோன் பண்ணுங்க, புஷ்பா வர சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்கே இருக்க மற்றவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஓகே, தேங்க்யூ சார். தம்பி. சார், பரவாயில்ல சார், போகும்போது பார்த்துக்கலாம் சார். வரேன் சார். என்ன வந்தது படுத்துட்டீங்க? தூங்குவா வந்தீங்க? போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்கிறதா? குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் குளிக்கவா? ஐயா, பட்ட பகல்ல ஆசையை பாரு. முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. ஹேய், கோயிலுக்கு போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, இன்னும் ஊரை சுத்தி பார்க்க வேண்டியது மட்டும் தானே பாக்கி. இதுல பகல் என்ன நைட் என்ன? ஐயோ, போய் குளிக்க போறீங்களா இல்லையா? போங்க. அது என்னமோ தெரியல, கொஞ்ச நேரமா காதே கேட்க மாட்டேங்குது. ஏடி, என்ன இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வந்து சாப்பிடு வா. எனக்கு வேணாம்க்கா, பசிக்கல. ஏன் இளவரசி மேல உள்ள கோவத்தை சாப்பாட்டு மேல காமிக்கிற? சாப்பிட வாடி. இல்லக்கா, என் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருக்கிற அந்த இளவரசி முகத்துல கரிய பூசுற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இறங்காது. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. நீ வந்து சாப்பிடு. அவளதான் போலீஸ்காரங்க தீவிரமா தேடிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன? இங்க பாரு கயல், உன்னை விட்டு சுப்பிரமணிய கொஞ்ச நாள் பிரிச்சு தலைமறைவா வச்சிட்டு இருந்தா நீயே சுப்பிரமணிய விட்டு ஒதுங்கிடுவேன்னு நினைச்சுதா அவ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீயும் சுப்பிரமணியும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கடையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும்.
சொல்றது புரியுதா? என்ன சும்மா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம எந்திரிச்சு வந்து சாப்பிடு. நல்லா இருக்கீங்களா அக்கா? கயல் எப்படி இருக்க? இளவரசி அக்கா எங்க? அவங்களுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்றது? இன்னைக்கு என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்குக்கா. என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானு, என் புருஷன், எங்க குழந்தை 3 பேரும் நிம்மதி இல்லாம தாங்க இருக்கும். இவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுனால எங்க ஹவுஸ் ஓனர் ஏதாவது போலீஸ் பிரச்சனை வந்துரும்னு என்னை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு அதான் இளவரசி அக்காவை பார்த்து பேசி பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலான்னு வந்திருக்கேன். முதல்ல வெளியே போடி. போடி வெளியே. கயல் என்னடி கயல முயலுன்னுட்டு வந்துட்டா குழந்தைய தூக்கிட்டு தங்குறாளாம் தங்குறதுக்கு. இதுன்னு சத்திரமா சாவடியா? அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறா? வேற எப்படி பேச சொல்ற? உங்க அக்கா செஞ்ச காரியத்துக்கு உன்னை நடு வீட்டுல உட்கார வச்சு விருந்து கொடுக்கணும்னு சொல்றியா? மரியாதையா போயிடு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன அக்கா தப்பு பண்ணிட்டா? இன்னும் என்ன பண்ணணும்? என் தங்கச்சி வாழ்க்கையை சீரழிச்சுட்டா. ஆசாசையா தேன் ஒழுக பேசி பேசி நடிச்சு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா. அன்னைக்கு என் புருஷனை கொண்டு என்ன மூடியாக்குனா, இன்னைக்கு என் தங்கச்சி புருஷனை கடத்தி கொண்டு போயிட்டு அவரையும் கொண்டாலும் கொண்டு அவளையும் மூடியாக்கிட்டு வைப்பட இருக்கேன். என்னது? மாமாவை எங்க அக்கா கடத்தி வச்சிருக்காங்களா? ஆமாடி. இல்ல, கண்டிப்பா எங்க அக்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, இவ பெரிய கவர்னர், இவ அக்காவுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்துட்டா. புருஷன்காரன் திருட, ஆத்தாக்காரன் எங்க இருக்கானே தெரியல. அப்பங்காரன் 2 பொண்டாட்டிய கட்டின அயோக்கியன். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருக்கிற நீ எல்லாம் ஓடுகாலி அக்காவுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? வாய மூடி. யார் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மாமா கிட்ட கெட்டு போயிட்டேன்னு அத்தனை பேர் முன்னாடியே வச்சு அசிங்கப்பட்டு நின்ன நீ எல்லாம் ஏன் குடும்பத்தை பத்தி பேச என்னடி யோகிதா இருக்கு? ஏய், நான் என் மாமா கிட்ட தான் கெட்டு போனேன். இன்னைக்கு அவருக்கு பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா கழுத்துல தாலியே ஏறாம ஒரு புள்ளைய பெற்றிருக்கியே, நீ யோகியமா? இந்த குழந்தை உண்மையிலே கிருஷ்ணாக்கு தான் பிறந்ததான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்டி, என் புருஷனுக்கு தெரியும். வேற யாருக்கு நீ தெரியணும்? ஒன்ன மாதிரி அத்தனை பேர் முன்னாடி நின்னு போய் சொல்லி அசிங்கமா தாலி வாங்குற அளவுக்கு நான் கேவலமானவ இல்ல. யாரடி போய் சொல்லி கேவலப்பட்டது? இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய், மரியாதை வெளிய போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளிட்டு? என்ன வெளிய போக சொல்றதுக்கு நீங்க 2 பேரும் யாரு? இது என் அக்கா வீடு. நான் இங்கதான் இருப்பேன். நாங்க யாரா? நான் சுப்பிரமணியோட பொண்டாட்டி. இது என் அக்கா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. நாங்க சொல்லாம உனக்கு வேற யாரடி சொல்லணும்? முறை தவறி பொண்டாட்டியா வந்த உனக்கே இவ்ளோ உரிமை இருக்கும் போது முறையோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலே எங்க அக்கா, அவளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கணும்? என்ன வெளிய போன்னு சொல்றதுக்கு என் அக்காவை தவிர வேற யாருக்குமே உரிமை கிடையாது. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் உரிமை எங்களுக்கு உண்டு. அப்படி உங்க அக்கா சொன்னதா வீட்டை விட்டு வெளியில போவேனா? முதல்ல போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வாப்போ. இந்த பிச்சைக்காரி கிட்ட நமக்கு என்னக்கா பேச்சு? ஓடி. ஏய், கயல், விடு கயல், விடு கயல். வீட்டுக்கு வருவ. கயல், விடு கயல், கயல், விடு. இது விடு. கயல், விடு கயல், கயல், விடு. இது விடு. ஓடி.
என்ன மேடம்? கீர்த்திங்கிறது நான் தான். உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. என்ன விஷயம் மேடம்? ம் என்ன மேடம், என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து உட்கார்றீங்க? உட்காருங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லுங்க. உட்காரு. சொல்லுங்க மேடம். இளவரசிங்கிறது உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவளோ புருஷனும் இப்ப எங்க இருக்காங்க? அவ ஹஸ்பண்ட் தேடி தான் இளவரசி போயிருக்கா. ஏன் மேடம்? எங்க போயிருக்கா? இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்க போயிருக்கான்னு சொல்லு. என்னன்னு சொல்லுங்க மேடம். இளவரசி மேல கயல்விழிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. வர ஃப்ரைடேக்குள்ள அவளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இளவரசி மேல கம்ப்ளைண்டா? என்ன மேடம், அவ என்ன தப்பு செஞ்சா? கட்டின புருஷனையே கடத்தி வச்சிருக்கா. கம்பெனில இருந்து 30,000 ரூபாய் பணம் வேற கையாடல் பண்ணிருக்கா. இல்ல மேடம், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இளவரசி அப்படிப்பட்டவ கிடையாது. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இளவரசியோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட இருந்து இளவரசிக்கு லெட்டர் வந்துச்சு. அதுல அவரு எனக்கு வாழ பிடிக்கல, நான் உயிரோடவே வரமாட்டேன்னு எழுதி இருந்தாரு. அதை பார்த்ததும் அவ பதறி அடிச்சு அவரை தேடி திருப்பதி போயிருக்கா மேடம். திருப்பதியில எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மேடம். நிஜமாவே உனக்கு ஒன்னும் தெரியாதுல்ல? சத்தியமா தெரியாது மேடம். சரி, அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? சரிங்க மேடம். என்னோட ஹஸ்பண்ட் மேடம். என்னாச்சு கீர்த்தி? எதுக்கு போலீஸ் வந்துட்டு போறாங்க? அந்த கயல்விழி இளவரசி தான் சுப்பிரமணிய கடத்திட்டு தான் கேஸ் போட்டிருக்கா. என்னது, இளவரசி மேலையா? ஆமா, அது விஷயமா தான் போலீஸ் வந்துட்டு போறாங்க. இளவரசி திருப்பதி போன விஷயத்த நீ அவங்ககிட்ட சொல்லிட்டியா? வேற என்ன பண்றது, அவளை பத்தி அவங்க தப்பா சொன்னாங்க, அதான் உண்மையை சொல்லிட்டேன். என்ன கீர்த்தி இப்படி பண்ணிட்ட? அவங்க கோர்ட்ல சுப்பிரமணிய காணோன்னு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. சுப்பிரமணி கிடைக்கலன்னா இளவரசியை கூட்டு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. ஐயோ, இத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. முதல்ல இங்க நடந்த மேட்டர் இளவரசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இந்தா. என்னாச்சு? ரிங் போகுதுங்க. எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்க மாட்டாளே. திருப்பி கூப்பிடுமா? போன் எடுக்காம என்ன பண்றாளோ? ச்சே. ச்சே. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. சரி, செல்லுல சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும். எப்படியாவது ட்ரை பண்ணி உடனே அவங்களுக்கு விஷயத்த சொல்லிடு. இல்லைன்னா இளவரசிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். கை குழந்தைய வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற உன்னை இந்த வீட்டுல அம்மா கூடவே தங்கிக்கோன்னு சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன்டா. அந்த குழந்தை வேற யாரும் இல்லையா? ஜெயில கிருஷ்ணான்னு ஒரு கைதி இருந்தாயா? அவன் கம்பெனியோட பணம் 50 லட்சத்தை திருடிட்டானு அவனை பிடிச்சு உள்ள போட்டிருந்தாங்கயா. அவனோட குழந்தை தான் அது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரித்தல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.